ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். உயிரே உன்னாலே எபிசோட் 18. அந்த ஒரு அணைப்பு எல்லாவற்றையும் மாற்றியது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கதைக்குள்ள போகலாம். கடைசி எபிசோட்ல கார்த்திக் கீர்த்தியோட லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்போட அடுத்த கட்டமான இதில் அன்னைக்கு கார்த்திக் சிங்கப்பூரில் வந்த வேலையை எப்படியாவது சீக்கிரமாக முடித்துவிட்டு இந்தியா திரும்ப வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் இருந்தான். அதனால் இரவு பகல் பாராமல் மீட்டிங், பிரசன்டேஷன், கிளைண்ட் டிஸ்கஷன் என்று தொடர்ந்து வேலை செய்து கொண்டே இருந்தான். அவனுக்கே ஓய்வு என்ற ஒன்று இல்லாமல் போகிவிட்டது. பின் வேலையிலும் அழுத்தம் அதிகமாக இருந்ததால் கீர்த்தியிடம் நீண்ட நேரம் பேசுவதற்கு கூட அவனால் நேரம் ஒதுக்கிக் கொள்ள முடியவில்லை. தினமும் குட் மார்னிங், சாப்பிட்டியா, மெடிசின் போட்டியா, மிஸ் யூ, குட் நைட் இப்படி ஒரு சில மெசேஜ்கள் மட்டுமே அவன் கீர்த்திக்கு அனுப்பி வந்தான், அவனுடைய ஒர்க்குக்காக. பின் சில நேரங்களில் கீர்த்தி அனுப்பிய மெசேஜ்களுக்கு கூட கார்த்திக்கால் பதில் சொல்லவே முடியவில்லை. அவனுக்கு பல மணி நேரங்களில் ஆகிவிடும் அதை பார்த்து செய்வதற்கு. பின் அந்த பதிலுக்காக இங்கு கீர்த்தி பொறுமையாக காத்திருப்பாள். இங்கே கீர்த்தியும் கல்லூரி, ப்ராஜெக்ட், அசைன்மெண்ட் என்று பிஸியாக இருந்தாலும் அவளது மனம் முழுவதும் கார்த்திக்கின் நினைவுகளில்தான் இருந்தது. கார்த்திக் எப்போ வருவாரு, எப்படி இருக்காரு, ஒழுங்கா பேச முடியலையே என்று ஒவ்வொரு நேரத்திலும் அவனுக்கு மெசேஜ் அனுப்பி கொண்டே இருப்பாள். அவனிடமிருந்து எந்த ஒரு பதிலும் வரவில்லை என்றாலும் இவள் அனுப்பி கொண்டேதான் இருந்தாள். சாப்பிட்டீங்களா, மீட்டிங் முடிஞ்சுதா, ரொம்ப வேலை பார்க்காதீங்க, உடம்ப பார்த்துக்கோங்க என்று அவளுடைய அக்கறை ஒவ்வொரு மெசேஜிலும் தெரிந்தது. ஆனால் கார்த்திக்கோ இரவு ஹோட்டல் ரூமுக்கு வந்த பிறகுதான் அந்த மெசேஜ்களை எல்லாம் பார்த்து சில நிமிடங்கள் அவளுடன் சேட் செய்துவிட்டு களைப்பில் அப்படியே தூங்கியும் விடுவான். அவன் ஃபோன் வைப்பது கூட அவனுக்கு தெரியாது. ஆனால் கீர்த்தி அவனுடன் பேச வேண்டும் என்று ஒரு ஏக்கத்திலேயே இருந்தாள். பின் இதற்கிடையில் கல்லூரியில் அருண் அடிக்கடி கீர்த்தியிடம் வந்து ப்ராஜெக்ட் பற்றியும் வகுப்பை பற்றியும் சாதாரணமாக பேச ஆரம்பித்திருந்தான். ஆரம்பத்தில் அவனை பெரிதாக கண்டு கொள்ளாத கீர்த்தி பிறகு அவன் சீனியர் என்பதாலும் ப்ராஜெக்டில் உதவி செய்திருந்ததாலும் இயல்பாகவே அவனிடம் பேச ஆரம்பித்தாள். ஆனால் அருணுக்கு அப்படி ஒரு எண்ணம் கீர்த்தி மேல் கிடையாது. கீர்த்திக்கு என்னதான் ஓரளவுக்கு அருணிடம் எதுவும் பிடிக்கவில்லை என்றாலும் அவளால் எடுத்த எடுப்பில் அவனை எதுவும் சொல்லி மறுக்க முடியவில்லை. ஆனால் அது வெறும் நட்பாக தான் இருந்தது. அதற்கு மேல் கீர்த்தியின் மனதில் வேறு எந்த எண்ணமும் இல்லை. ஏனெனில் அவளது இதயம் முழுவதும் கார்த்திக்கே சொந்தமாகிவிட்டது. இப்படியே நாட்கள் வேகமாக நகர்ந்து கொண்டு இருந்தது. கார்த்திக் சிங்கப்பூர் சென்றது முதல் ஒரு வாரம் கடந்துவிட்டது. ஆனாலும் கீர்த்தி அவன் மீது இன்னும் அதிக அன்பிலேயே போனாலே தவிர அவனிடமிருந்து ஒரு படி கூட அவள் கீழே இறங்கவில்லை. கார்த்திக்கின் நினைப்பிலே இருந்தாள். ஆனால் இருவருக்கும் அந்த ஒரு வாரம் ஒரு மாதம் போலவே தோன்றியது. தூரம் அவர்களை பிரித்திருந்தாலும் அவர்களின் மனங்களை இன்னும் நெருக்கமாக்கி கொண்டேதான் இருந்தது. பின் அடுத்த வாரம் 15 நாட்களுக்கு என்று சென்ற வேலை ஒரு வாரத்திலே முடிய வரவிட்டது. கீர்த்திக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க வேண்டும் என்று கார்த்திக் சிங்கப்பூரில் கிளம்பி மீண்டும் இந்தியா வந்து அவன் நேராக அவன் ஆஃபீஸிற்கு சென்று அவன் அங்கு எடுத்துட்டு வந்த ரிப்போர்ட்டை சமர்ப்பித்து பின் யாரிடமும் சொல்லாமல் அவன் கீர்த்திக்கு சர்ப்ரைஸாக அவளது காலேஜிற்கும் சென்று அவளுக்காக அங்கு அவன் காத்து கொண்டு இருந்தான். கீர்த்தியை அழைத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே வந்தான்.
இங்கு கீர்த்திக்கு இவை எதுவுமே தெரியாது. வீட்டிலும் யாருக்கும் எதுவுமே தெரியாது. கொஞ்சம் சீக்கிரமாகவே அவன் கல்லூரிக்கு வந்திருந்ததால் காரிலேயே அமர்ந்து காத்திருந்தான். கல்லூரி மணி அடித்தது. மாணவர்கள் வெளியே வர ஆரம்பித்தார்கள். 10 நிமிடங்களுக்கு மேலாகியும் கீர்த்தி மட்டும் வரவில்லை. ஏற்கனவே கொஞ்சம் கோபத்தில் இருந்த கார்த்திக்கிற்கு அது இன்னும் எரிச்சலை கொடுத்தது. இவ்வளோ நேரம் ஆகியும் இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்தும் இவைய மட்டும் ஏன் இன்னும் வரலை என்ற ஒரு கோபம். அப்போது கீர்த்தி அனுவுடன் சேர்ந்து வருவதை கார்த்திக் பார்த்தான். ஆல்மோஸ்ட் கீர்த்தி கடைசியில்தான் வந்தாள். அவளுக்கு பின்னால் அருணும் அவளிடம் பேசிக்கொண்டே வந்ததை அவனும் பார்த்தான். அருண் கீர்த்தியின் கல்லூரியில் வேறு டிபார்ட்மெண்ட், ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனின் மகன் என்பதால் கொஞ்சம் திமிராக தான் இருப்பவன். ரொம்ப நேரமாக கீர்த்தியுடன் சிரித்து பேசிக்கொண்டே வருவதை பார்த்த கார்த்திக்கிற்கு கோபம் உச்சத்திற்கு சென்றது. கீர்த்தி கொஞ்சம் அருகில் வரும்போதுதான் அது கார்த்திக்கின் கார் என்று புரிந்தது. ஏதோ அவளுக்கு அங்கு யார் இருக்கிறார், அது யார் கார் என்று ஒரு தயக்கத்திலே அவள் மனதில் யோசித்து கொண்டே வந்தாள். பின் அது கார்த்திக் என்று புரிந்து, ஏனென்றால் எப்போதும் கார்த்திக் கல்லூரியின் வெளியே ஒரு குறிப்பிட்ட இடத்தில்தான் அவளை இறக்கவும் அழைத்து செல்லவும் செய்வான். இன்று கல்லூரிக்குள்ளேயே வந்து காத்திருந்தது அவளுக்கு பெரிய சர்ப்ரைஸ். முதலில் யார் என்று புரியவில்லை. பின் காருக்குள் கார்த்திக் இருப்பதை பார்த்ததும் கீர்த்திக்கு சந்தோஷத்தில் ஒன்றும் புரியவில்லை. இவர் என்ன இங்கு பண்றாரு என்று இன்னமும் அவள் மனதிற்குள் ஒரு சந்தேகம் இருந்தாலும் அதை வெளிக்காட்ட முடியவில்லை. பின் என்னதான் கார்த்திக் என்று தெரிந்தாலும் மனதும் ஒரு பக்கம் அவனிடம் செல்ல வேண்டும் என்று ஒரு சந்தோஷமாகவும் இருந்தது. பின் நெருங்க அருண், கீர்த்தி, நீ எந்த ஏரியா, உன் வீடு எங்க என்று அவன் பேசிக்கொண்டே வந்தான் கீர்த்தியிடம். கீர்த்தி எவ்வளவோ சொன்னால் போதும், நம்ம நாளைக்கு பேசிக்கலாம், எதா இருந்தாலும் நீங்கள் டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் பேசுங்க என்று எவ்வளவோ தவிர்க்க முயன்றாலும் அவன் விடவில்லை. கீர்த்திக்கு கார்த்திக்கிடம் போக வேண்டும் என்ற ஆசை மட்டுமே இருந்தது. ஆனால் கார்த்திக் எவ்வளவு கோபத்தில் இருந்தான் என்று அவளுக்கு அருகில் வந்தவுடன் தான் புரிந்தது. பின் அவசரமாக கதவை திறக்க செல்ல அவன், கீர்த்தி, நான் ட்ராப் பண்ணவா என்று கார்த்திக் முன்னாடியே கேட்டுவிட்டான். அதை கார்த்திக்கும் கேட்டுவிட்டான். பின் கீர்த்தி, இல்லை, எனக்கு என் கார்டியன் வந்திருக்காங்க என்றாள். பரவாயில்ல, நீ என் கூட வா என்று அருண் தைரியமாக சொன்னான். கார்த்திக்கின் முழு முகத்தை தெரியாமல், ஆனால் கீர்த்திக்கு தெரியும் அல்லவா. அடுத்த நொடி கீர்த்தி என்று கார்த்திக் காரிலிருந்து கோபமாக கத்தினான். கீர்த்தி பயந்து அவனை திரும்பி பார்த்தாள். பின் கார்த்திக், உள்ள ஏறு என்று கோபமாக சொன்னான். கீர்த்தி உடனே எதுவும் பேசாமல் காரில் ஏறினாள். முன்பக்க சீட்டில் கார்த்திக்கு பக்கத்தில் உட்கார்ந்தாள். கார் வேகமாக கிளம்பியது. ஸ்டீரிங்கை அழுத்தியபடி, எப்போ வந்தீங்க, என்கிட்ட சொல்லவே இல்லையே என்று கீர்த்தி பேச்சை ஆரம்பித்தாள். ஆனால் கார்த்திக் எதுவும் பேசாமல் வண்டியை மட்டுமே ஓட்டிக்கொண்டு சென்றான். அவனுக்கு கோபம் உச்சத்தில் இருக்கு என்று கீர்த்திக்கு நன்றாகவே புரிந்துவிட்டது. என்னங்க என்று மீண்டும் மெதுவாக அழைத்தாள் கீர்த்தி. அவன் பதில் சொல்லவே இல்லை. அதற்கு பிறகும் இருவரும் எதுவும் பேசவில்லை. 25 நிமிடங்கள் அமைதியாகவே வீட்டிற்கும் வந்து சேர்ந்து விட்டார்கள். கீர்த்தி ஜன்னல் வழியாகவே வேடிக்கை பார்த்தபடியே வந்து சேர்ந்தாள். வீட்டுக்கு அருகில் வந்ததும் மீண்டும் கார்த்திக் என்று அழைத்தாள். ஆனால் அவன் திரும்பி கூட பார்க்கவில்லை. அவனது பார்வை முழுவதும் காரில் மட்டுமே இருந்தது. அவள் பேசுவதையெல்லாம் கேட்டுக்கொண்டேதான் இருந்தான். ஆனால் கோபத்தில் எதுவும் அவன் பேசவில்லை. அதற்குள் கீர்த்தி அழவே ஆரம்பித்து விட்டாள். அவள் அழுவதை பார்த்ததும் எதுவும் சொல்லாமல் கார்த்திக் தன்னுடைய லக்கேஜஸ், பேக் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு காரையும் பார்க்கிங்கில் பார்க் பண்ணிவிட்டு உள்ளே சென்று விட்டான். கீர்த்தி அழுதபடியே சற்று நேரம் இறந்து நின்றாள்.
பின் கொஞ்ச நேரம் கழித்து அவளும் உள்ளே சென்றாள். உள்ளே லக்ஷ்மி இருந்தார். என்னம்மா ஆச்சு? திடீர்னு கார்த்திக் வந்துட்டான், வேகமா ரூமுக்கு போயிட்டான் என்றார். கீர்த்திக்கு எதுவும் புரியவில்லை. பின் அவள், தெரியல அத்தை, கல்லூரிக்கு வந்தாரு, எனக்கும் ஷாக்கு தான். அப்புறம் வீட்டுக்கு வந்ததும் என்கிட்ட எதுவும் பேசாம போயிட்டாரு என்றாள். லக்ஷ்மி ஏதோ சரியில்லை என்று புரிந்தது. அதெல்லாம் ஒன்றும் இருக்காதம்மா, நீ போய் பேசு, ரூம்ல தானே இருக்கான் என்று அனுப்பி வைத்தார். கீர்த்தி பையை வைத்துவிட்டு மேலே சென்றாள். பயந்தபடியே அறைக்குள்ளும் நுழைந்தாள். ஆனால் எப்படி கார்த்திகை சமாளிக்கப் போகிறோம்? அவர் அருணை பற்றி என்ன நினைத்தார் என்று எதுவும் புரியாமல் அவள் அப்படியே தயங்கி தயங்கி உள்ளே சென்றாள். ஆனால் அவள் மனதிலும் ஒரு வாரம் அவனை மிஸ் பண்ணிய ஏக்கம் எல்லாம் சேர்ந்து கார்த்திக் ட்ரெஸ் கூட மாற்றாமல் அப்படியே கோபத்தில் நின்று கொண்டிருப்பதை பார்த்ததும் கதவை மூடிவிட்டு நேராக கார்த்திகை பார்த்ததும் அவள் ஒரு நொடி அவளை இழந்து ஓடி சென்று அவனை பின்னாலிருந்து கட்டிப்பிடித்து விட்டாள். அது இருவருக்கும் முதல் அணைப்பு. கீர்த்தி அழுதபடியே அவனை அணைத்து கொண்டிருந்தாள். கார்த்திக் எதுவும் பேசாமல் அவளை மிகவும் தள்ளியும் விடாமல் நின்றான். பின் கார்த்திக் என்றாள். அவன் எதுவும் பேசவில்லை. கீர்த்தி, ஐம் சாரி, நீங்க வந்தது தெரியாது என்று அழுதபடியே சொன்னாள். அவள் அழுவதை தாங்க முடியாமல் கோபத்துடனே இருந்த கார்த்திக் எடுத்தவுடன் யார் அவன் என்று கேட்டான். கீர்த்தி, எனக்கு தெரியாது, வேற டிபார்ட்மெண்ட், சும்மா பேசினான் என்றாள். பின் அன்று நடந்த அந்த ப்ராஜெக்ட் பிரிண்ட் அவுட்டை மறந்தது எல்லாம் சற்று எடுத்து கூறினாள். ட்ரா பண்ணுறேன்னு சொன்னான், இனிமே அவனை நான் பார்க்கவே கூடாது என்றான். கீர்த்தி சற்று பயந்து போய் இனிமே பேச மாட்டேன் என்று அழுது கொண்டே சொன்னாள். கார்த்திக் கொஞ்சம் மென்மையாகினான். அவளது அழுகை அவனை ஏதோ செய்தது. கார்த்திக் கொஞ்சம் மென்மையாகி, ஆனால் இன்னும் இருவரும் அணைத்தபடியேதான் இருந்தார்கள். பின் கார்த்திக், உன்னை பார்க்க தானே அங்கிருந்து ஓடி வந்தேன், நீ என்னன்னா அவன்கிட்ட சிரிச்சு பேசிட்டு வர என்று அவனது உணர்ச்சியை அவன் வெளிப்படுத்தினான். பின் கீர்த்தி சாரி என்று மட்டும் சொன்னாள். எனக்கு உங்களை பார்க்கணும் தான் நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இப்படி வருவீங்கன்னு எனக்கு தெரியாது, மிஸ் யூ என்று அவள் மனதார சொன்னாள். அந்த மிஸ் யூ என்ற வார்த்தை கார்த்திக்கின் மனதை குழப்பியது. அவன் கட்டுப்பாடை முழுவதையும் அது உடைத்து விட்டது. அவன் வேகமாக கீர்த்தியை இன்னும் அவனுக்குள் அருகே இழுத்து கொண்டான். கீர்த்தியும் அவனிடம் மிகவும் நெருக்கமாக இருந்தாள். கார்த்திக் அவளது முகத்தை அவன் இரு கரங்களாலும் ஏந்தி கொண்டான். கீர்த்தி தனது கைகளை கார்த்திக்கின் கழுத்தை சுற்றி கோர்த்து கொண்டாள். கார்த்திக் சில நொடிகள் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அவன் பார்வை மெதுவாக அவளது உதடுகளின் மீது சென்றது. கீர்த்தி எல்லாவற்றுக்கும் சம்மதம் என்றபடி கண்களை மூடிக்கொண்டாள். கார்த்திக் அவளது உதடுகளுக்கு அருகில் சென்றான். ஒரு நொடியை அப்படியே நின்றுவிட்டான். அவனின் முழு காதல், அவர்களது இந்த பிரிவு அவர்களை எங்கோ சென்று கொண்டு இருந்தது. பின் திடீரென்று தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு கீர்த்தியை விட்டு விலகி அந்த ஒரு நெருக்கத்தை அப்படியே கலைத்து நேராக பால்கனிக்கு சென்று விட்டான் கார்த்திக். பின்னர் கீர்த்தியும் அவளுக்கு ஒரு நிமிடம் எதுவும் புரியாமல், கீர்த்திக்கு வெட்கமும் வந்து அவள் அந்த அறையை விட்டு சற்று வேகமாக வெளியே வந்து விட்டாள். அந்த ஒரு நொடி கார்த்திக்கும் கீர்த்திக்கும் மட்டும் சொந்தமான அந்த தனி உலகத்திற்கு இருவரும் மூழ்கி இருந்தனர். கீர்த்தி, என்னவன் என் அருகிலேயே இருக்கிறார் என்ற ஒரு உணர்வில் அவனுக்குள் இன்னும் கரைந்துதான் போனாளே.
ஆனால் கார்த்திக்கும் அது அந்த நிமிடத்தில் அவளை விட்டு பிரிந்த அதன் வெளிப்படையாகவே அவன் நினைத்தான். பின் இத்தனை நாட்களாக அவளை பார்க்காமல் இருந்த ஏக்கம், அவளை தன் கரங்களுக்குள் இறுக்கமாக அணைத்த அந்த நொடியில் முழுவதுமாக அது கரைந்து போனது. சற்று முன் வரை இருந்த கோபம் அந்த அணைப்பில் எங்கோ மறைந்து விட்டது. அவளை பார்த்த அந்த நொடியிலேயே அவன் அவளது காதலுக்குள் முழுவதுமாக மூழ்கி போயிருந்தான். இருவரின் இந்த நெருக்கம் அவர்களுக்குள் இருந்த காதலை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தியது. எந்த அளவிற்கு ஆழமாக வேரூன்றி அது அவர்களுக்குள் இருக்கிறது என்பதை இருவருக்குமே அது உணர்த்தியது. ஒருவரை ஒருவர் விட்டுவிட மனம் இல்லாமல் அந்த அணைப்பை இன்னும் நெருக்கமாக்கினர். சில நொடிகள் அந்த உலகத்தில் இருவரும் மட்டுமே இருந்தனர். மெல்ல கார்த்திக் கீர்த்தியின் கண்களை பார்த்தான். அவளது கண்களில் இருந்த அந்த காதல் அவனை சிலையாக்கியது. பின் கார்த்திக், நான் என்ன செய்ய போனேன் என்று தனக்குத்தானே அதிர்ந்தான். அந்த ஒரு நொடி கீர்த்தியின் மீது தனக்கு இருந்த காதல் எவ்வளவு ஆழமானது என்பதை கார்த்திக் முழுமையாக உணர ஆரம்பித்தான். இங்கே கீர்த்தி மட்டும் இன்னும் நடந்தது அனைத்தையும் அவள் மனதிலே போட்டு அவள் ஞாபகப்படுத்தி கொண்டே இருந்தாள். அவளுக்கு கார்த்திகை மிகவும் பிடித்த ஒன்றாக இருக்க போய் அதை அவள் பெரிதாகவும் எடுக்கவில்லை. சற்று முன் நடந்த அந்த நிமிடத்தை மீண்டும் மீண்டும் மனதில் ஓட்டி பார்த்து கொண்டிருந்தாள் கீர்த்தி. கார்த்திக் என்ன ஏத்துக்கிட்டாரா என்ற எண்ணமே அவள் மனம் முழுவதும் நிறைந்திருந்தது. அந்த நினைவே அவள் இதழில் வெட்க புன்னகையையும் வரவழைத்தது. இனிமேல் அவரை எப்படி நான் நேருக்கு நேர் பார்ப்பேன், அவரோட எப்படி சகஜமா இருக்கிறது என்று நினைத்தவளின் கன்னங்கள் வெட்கத்தில் சிவந்துதான் போயின. ஆனால் அந்த அரை மணி நேரம் கழித்து பின் கீர்த்தி கிச்சனில் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் என்று எழுதப்பட்ட 2 கப்புகளில் ஒரு கப்பில் லெமன் டீயும் கார்த்திக்கிற்கு இன்னொரு கப்பில் தனக்கு பிடித்த பிளாக் டீயும் எடுத்துக்கொண்டு அவள் மீண்டும் கார்த்திக் அறைக்கு கொண்டு சென்றாள். இப்போ மேலே போகலாமா வேண்டாமா என்று பலமுறை யோசித்தாள். இறுதியில் ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்துவிட்டு ஒரு முடிவுக்கு வந்தாள். காஃபி கப்பை மெதுவாக எடுத்துக்கொண்டு கார்த்திக் இருந்த அறையை நோக்கி மெல்ல நடக்க ஆரம்பித்தாள். அறையின் முன் நின்ற கீர்த்தியின் இதயம் வேகமாக துடித்து கொண்டிருந்தது. கையில் இருந்த காஃபி கப்பை அவள் இறுக்கமாக பிடித்து கொண்டு இருந்தாள். உள்ள போகலாமா வேண்டாமா என்று ஒரு நொடி தயங்கினாள். தயக்கமும் வெட்கமும் அவளை தடுத்தாலும் அவர் என் கணவர் என்ற இந்த சிறிய உரிமை அவளுக்கு தைரியத்தை கொடுத்தது. மெல்ல கதவை தட்டிவிட்டு அதை திறந்து உள்ளே நுழைந்தாள். அறைக்குள் வந்தவள் முதலில் கார்த்திக்கை தேடினாள். ஆனால் கார்த்திக் அறையில் இல்லை. போது அறையின் பால்கனியில் வெளியே விரிந்த வானத்தை வெறித்தபடி கார்த்திக் அமைதியாக நின்று சற்று முன் நடந்த அந்த விஷயத்தை யோசித்து கொண்டு இருந்தான். இன்னும் வெளியே சென்ற அந்த இடையில்தான் இருந்தான். வேலை முடிந்து வந்த சோர்வும் சற்று முன் நடந்த நெருக்கமான முடியும் தாக்கமும் அவன் முகத்தில் தெளிவாக தெரிந்தது. அவனை பார்த்த அந்த நொடியில் கீர்த்தியின் இதயம் மீண்டும் படபடக்க ஆரம்பித்தது. என்ன எப்படி பேசப் போகிறோம் என்று யோசித்து கொண்டே உள்ளே சென்றாள். பால்கனியில் நின்று கொண்டிருந்த கார்த்திக், அவ இன்னும் படிக்கிற பொண்ணு, அவகிட்ட இப்படி நடந்துக்க போயிட்டேனே என்று மனதிற்குள் கொஞ்சம் குற்ற உணர்வுடன் இருந்தான். பின் கீர்த்தி வந்ததும் அதை வெளிக்காட்டாமலும் நின்றான். பின் கீர்த்தி மிஸ்டர் என்று இருந்த கப்பை அவனிடம் கொடுத்தாள். கொடுத்துவிட்டு அவனுக்கு அருகில் வந்து லேசாக அவனை உரசியபடி நின்றாள். இது கார்த்திக்கிற்கு கொஞ்சம் புதிதாய் இருந்தது.
அவள் ஏதோ நினைத்து விடுவாளோ, அவளிடம் தப்பா நடந்துக்கிட்டோம் என்று நினைப்பாளோ என்று அவன் குற்ற உணர்வில் இருந்தான். ஆனால் கார்த்திக் அவன் தோள் மீது சாய்ந்தது அவனுக்கே சற்று வித்தியாசமாக தான் இருந்தது. பின் கார்த்திக்கும் அவளது தோள் மீது கையை போட்டு அவளை இன்னும் கொஞ்சம் அருகில் நெருக்கமாய் இழுத்து கொண்டான். மீண்டும் அவனது அழைப்பில் இருவரும் அந்த மாலை நேர செவ்வானத்தை கண்டு ரசித்தபடியே அந்த நாளை மிகுந்த காதலில் கடத்தினார்கள். தொடரும் அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்கு இந்த எபிசோட் எப்படி இருந்தது? உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. அடுத்து என்ன நடக்கும், என்ன நினைக்கிறீங்க, உங்கள் கெஸ்ஸையும் எனக்கு சொல்லுங்க. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, என் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க. உங்கள் ஆதரவை இந்த கதையை இன்னும் அழகாக கொண்டு செல்லும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பாய்.